ஜூலை 9ஆம் தேதி 2015. இதே நாள் சில 100 வருடங்களுக்கு முன் தமிழகத்தில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய ஒருவர் நம் தாய்மண்ணை வந்தடைந்த நாள். இறை வார்த்தைகள் அடங்கிய புனித வேதாகமத்தை நம் தாய்மொழியாம் தமிழில் தந்தவர் ஜீகன் பால். 1682ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் நாள் டென்மார்க் நகரத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ஓர் ஏழை கிறித்துவ குடும்பத்தில் பிறந்தார். இறக்கும் தருவாயில் இவரது தாயார் வேதாகமம்தான் மிகப்பெரிய சொத்து, உங்கள் பொக்கிஷத்தை இதில் தேடுங்கள் என்று சொன்ன வார்த்தைகள் சிறுவன் ஜீகனின் உள்ளத்தில் ஆழமாய் பதிந்தது. டென்மார்க் மன்னன் 4ஆம் ஃபிரெட்ரிக் அவர்களின் அறிவுரையை ஏற்று ஊழியம் செய்யும் பொருட்டு தன் நண்பனுடன் கோப்பன்ஹேகனிலிருந்து கடல் வழியாக தமிழகத்தில் உள்ள தரங்கம்பாடியை 1706ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் நாள் வந்தடைந்தார். வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்ப்பதற்காக மிகுந்த இன்னல்களுக்கிடையே தமிழ் மொழியை கற்கத் தொடங்கினார். தனிப்பட்ட விரோதம் காரணமாக சிறையில் தள்ளப்பட்ட போதும் அங்கும் தனது மொழிபெயர்ப்பு வேலையை தொடர்ந்த அவர் ஒரு பாதுகாவலரின் உதவியின் மூலம் 7 வாரங்களில் 717 பக்கங்களை முடித்தார். 1711ஆம் ஆண்டு மார்ச் 21ஆம் நாள் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து முடித்தார் ஜீகன் பால்க் அவர்கள். இங்கிலாந்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட அச்சு இயந்திரம் மூலம் வேதாகமத்தின் முதல் 4 சுவிசேஷங்களும் அப்போஸ்தலர் பணிகளும் முதலாக அச்சிடப்பட்டது. 1714ஆம் ஆண்டு நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்நிகழ்வு ஒவ்வொரு கிறிஸ்துவனின் வாழ்விலும் மறக்க முடியாத ஒன்று. மேலும் சில ஆண்டுகள் நம் மண்ணில் இறைப்பணியாற்றி 1719ஆம் ஆண்டு பிப்ரவரி 23ஆம் தேதி நம் தமிழ் மண்ணிலேயே கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். டென்மார்க்கிலிருந்து வந்து நம்மையும் நம் மொழியையும் நேசித்த ஒருவரின் அயராத முயற்சிதான் இன்று நாம் தினமும் வாசிக்கும் வேத புத்தகம். நம் கைகளை வந்தடையும் முன் கடுமையான பாதைகளையும் கொடுமையான தடைகளையும் சந்தித்து அத்தனையும் தகர்த்து ஜெயம் கொண்டது. இனி தினமும் வேதத்தை தியானிக்கும் முன் இவரது அயராத உழைப்பும் நம் கண்முன் நிழலாடும் என்பது நிதர்சனமான உண்மை.